ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா ஒரு சின்ன பதிவு தான். குச்சி வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் சொருவி கொடுப்பாங்க. நான் வந்து கூடை பின்னும் போது குச்சி சொருக மாட்டேன். கேட்குறவங்களுக்கு மட்டும் தான் சொருகி தரேன். ஏன்னா நம்ம நாட்ஸ்லாம் பாருங்கள் டைட்டாக தான் இருக்கும், கல் மாதிரி தான் இருக்கும். ஒயரும் பார்க்க கல் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒயர்லாம் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. ஒரு மாதிரி பாருங்கள் திக்காக தான் இருக்கும். திக்காக தான் இருக்கும். இந்த மாதிரி வளையும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வளையாது, கொஞ்சம் திக்னஸ் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. இதை மாதிரி தான் நம்ம ஒயர் வாங்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி போடுறது. ஆனால் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் டிஃப்ரென்ஸும் காட்டிடுறேன். இன்றைக்கி கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு நிறைய வருது. இதை நான் வீடியோ எடிட் பண்ணல, டைரெக்டாக அப்லோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஒயருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். நமக்கு மெலிசாகவும் இருக்குது, இது திக்னஸாக இருக்குது. இதுதான் இப்போ நம்ம வீடியோஸில் நிறைய சொல்லிட்டு வரது தான். இந்த கூடைக்கு வந்து ஃபஸ்ட்டு குச்சி சொருவலை. நான் எப்படி குச்சி சொருவுறதுன்னு போட்டு பார்த்தேன், நல்லா தான் வந்தது. இது ஒரு சாம்பிள் கூட நம்ம பாம்பேக்கு ஆர்டர் எடுத்து பண்ணோம். இது வந்து இப்போ இது சீமந்தத்துக்காக நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம். இதுக்கு நான் குச்சி சொருவலை. நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் நம்ம இப்போ வந்து கூட பின்னிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே குச்சி சொருவும் போது நம்ம சொருவிக்கிறது இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த வாட்டி நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக கூடையை போட்டு நம்ம பாருங்கள் ஃபினிஷிங் முடிச்சாச்சு. இதை எப்படி நம்ம சொருகிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கையை வச்சு 2 பக்கம் இப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் 2 பக்கம் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக கையை விட்டு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இந்த கூடை திரும்பிக்கும். நிறைய பேர் திரும்பும் போது ஐயோ திரும்புதே அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, அவசரத்துக்கு நம்ம போட்டுடுறோம், குச்சி சொருக மறந்துடுறோன்னும் போது இப்படி பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, இது கம்பல்சரி கிடையாது. இது ஆப்ஷனல் தான், அதாவது தேவைப்படுறவங்களுக்கு தான் இது. இப்போ பாருங்கள், நம்ம திருப்பும் போது இப்படி வந்துருச்சு. இதை நீக்கிட்டு நீங்கள் இப்படி எல்லாத்தையும் சொருவிக்கலாம். இது இப்படியும் சொருகும் போது சொருவிக்கலாம், இல்லை நம்ம கூடைகளை திருப்பி ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்ட பிறக்கும் அப்படி சொருகிக்கலாம். அப்புறம் வேண்டாததை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குச்சி எப்படி சொருவுறதுன்னு பார்ப்போம். இதில் ப்ளோ பண்ணி காட்டிடுறேன். இந்த குச்சியை மட்டும் சொருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கு வாங்கும் போது நமக்கு இந்த வரைக்கும் தாங்க திக்காக இருக்கும், இதெல்லாம் வந்து மெலிசாக இருக்கும். ஸோ நம்ம மெலிசு வந்து வேண்டாம், திக்காக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம் 2 பக்கமாகவும். இப்போ எவ்வளோ தூரம் திக்னஸ் வருது பார்த்துட்டு உடச்சிக்கலாம். இப்படி உடச்சி நான் வச்சுக்கிட்டேன் ஒரு இதுக்கு. நான் வந்து என் மெத்தடை நான் சொல்கிறேன், மற்றபடி அது ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி செட் பண்ணிட்டோம். இடையில கட் ஆகிடுச்சு, அதனால் நான் திருப்பி எடுத்துட்டுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 7 பேஸ் போட்டிருக்கேன்னா, இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம ஆட் பண்ணும் போது இந்த பக்கம் ஆட் பண்ணணும். 2 பக்கமும் வந்து திக்காக இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைடும் நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த கூரை வந்து உடச்சிக்கலாம், ஏன்னா இது வேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இல்லை நான் இப்படி செட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இப்போ ஒன்றும் இல்லைப்பா, நம்ம வந்து இங்கே 1 2 3 4 5 6 7 இருக்குங்களா. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்படி இன்சர்ட் பண்ணிங்கனாவே போயிடும். நமக்கு இன்சர்ட் ஆனாவே போதும். நம்ம பண்ண போகிறது ஒரு 5 ஒயருக்கு மட்டும்தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம், திக்காக இருக்கிறனால. இதை பாருங்க எவ்வளோ டைட்டாக போகுது பார்த்தீங்களா ஒயரில். இப்படி கையில் வச்சுட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம போட போகிறது ஒரு 5 வரிசைக்கு தான் போடுவோம், ஏன்னா இந்த கூடையை வந்து நம்ம திருப்ப போகிறோம். இப்படி உடச்சி விட்டுட்டிங்கன்னா இது உள்ளே போயிடும். இப்போ நம்ம திருப்பும் போது இது உள்ளே போயிடும். இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த பக்கமும். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் இப்படி தான் பண்ண போகிறோம். நம்ம குச்சி கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம திக்னஸாக இருக்கனால நம்ம திக்காக போகுது. மேலே ஒயராக இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆகிடும். அவ்வளோதான். இதை உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி பிசுறுகள்லாம் இருந்துச்சுன்னா இப்படி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு இது ஸ்மூத்தாகிடும். திருப்பி சென்டர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் திக்கு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், சென்டர் பகுதியில் நம்ம திக்காக இந்த மாதிரி போட்டோன்னா கூட வந்து கொஞ்சம் க்ரிப்பாக கொடுக்கும்.
நான் இது என்னோட மெத்தடை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் நான் இப்படி தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் குச்சி கேட்க மாட்டாங்க நம்மக்கிட்ட. ஏன்னா நான் சொல்லிவிடுவேன் பேக் பண்ணும்போது குச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே குச்சி சொருவியாச்சு. எல்லாமே 5 5 வரிசைக்கு குச்சி சொருவிருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்படி 2 முனையிலையும் கையை வச்சுக்கோங்க. இந்த 4 கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு 2 கார்னரில் இப்படி கை வைங்க. ஏன்னா குச்சி வந்து நமக்கு உடையும். அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 4 பக்கத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுக்கணும். இப்படி பாருங்கள், விட்டிங்களா? திருப்பி இந்த 2 கார்னரையும் இப்படி உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சென்டரை வந்து இப்படி நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போயிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்துக்க வேண்டியது தான். ஏன்னா நமக்கு கூட தான் வந்து நம்ம தெரியாமல் பண்ணிட்டோன்றதுனால நமக்கு இப்படி வரும். இதை இப்படி திருப்பி விட்டுட்டிங்கன்னா இந்த பாருங்கள் கூட. சில பேர் கூட திருப்ப விருப்பம் இல்லாதவங்க வந்து திருப்ப மாட்டாங்க. அப்போ வந்து குச்சி சொருவிட்டு நம்ம போட்டுருவோம். இப்போ பாருங்கள், இப்போ ஃப்ளெக்சிபிளாக ஆயிடுச்சு நமக்கு. ஸோ இது என்னோடய மெத்தடில் நான் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓகேவாக இருக்குது. இதை பாருங்கள், குச்சியோட பேஸ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி கொஞ்சம் இதுவாக ஏதாவது வெளியே வந்துருச்சுன்னா இப்படி இழுத்து விட்டு நம்ம இதுக்குள்ளே சொருகி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இல்லை சொருகி கூட விடலாம். அந்த பாருங்கள், எந்த ஒரு இடத்துலையுமே வெளியே வரல பாருங்கள், நமக்கு கை அறுக்கல பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா குச்சி சொருகியாச்சு. இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்படி 4 கார்னர்லேயும் இப்படி பிடிச்சி இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குச்சி எங்கேயுமே வெளியில் தெரில பாருங்கள். இது தாங்க நம்ம குச்சி சொருகிற மெத்தட் நான் வச்சு இப்போ போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த கூடைக்கு நான் வந்தது எனக்கு அதை நான் ஃபினிஷ் பண்ணனால குச்சி வைக்கல, க்ரிப்பாக இருந்தது, ஆடிட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இப்போ பாருங்கள், குச்சி சொருவியாச்சு. இதுதான் குச்சி சொருகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஒயர் எதாவது தேவைப்படுதுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 6381430198. ஆம்லா பீட்ஸ் 1 கிலோ 400 தாங்க சேல் பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலராக. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம், மெசேஜ் பண்ணிக்கலாம். குச்சி சொருகிறதுக்கு இதுதான் மெயின் ரீசன். குச்சி சொருகாததுக்கு ஒரு ரீசன் சொல்லிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து கையிலலாம் குத்தும். அதை இல்லாமல் பேக்கிங் பண்ணும்போது இதை அழுத்த முடியாது. அழுத்துனிங்கன்னா இந்த இடம் உடஞ்சிடும். ஸோ என்னோடய ஐடியா என்னென்னா, இந்த 4 கார்னரையும் விட்டுட்டு இந்த 2 சைடு கார்னர் இந்த பக்கம் விட்டுட்டு நான் இப்படி தான் சொருவி கொடுப்பேன். ஏன்னா நமக்கு தேவை பேஸ் மட்டும்தான். பேஸில் நின்னால் போதும் அப்படின்வாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு பாருங்கள் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. எங்கேயுமே பாருங்கள், இவ்வளோ நேரம் நான் அழுத்துறேன், இந்த இது ப்ரெஸ் பண்ணுறேன், எங்கேயுமே குச்சி வெளியே வரல பாருங்கள். ஸோ இதுதாங்க டெக்னிக் நம்ம பண்ணிகிட்ருக்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.